இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஹை ப்ரோட்டீன் வெயிட் லாஸ் லஞ்ச் செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த லஞ்ச் ரெசிபிப்பா மீல் மேக்கர் வச்சு தான்ப்பா செஞ்சுருக்கேன். மீல் மேக்கரில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குப்பா. இதை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா ரோல் பண்ணியும் சாப்பிடலாம்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம், ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கிடுவோம். பாலில் வந்து உங்களுக்கு தண்ணியும் பாலும் கலந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கேன். இப்போ பால் கொஞ்சம் சூடாகட்டும். பால் சூடாயிருச்சு. இப்போ நான் ஒரு 100 கிராம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன்ப்பா. இப்போ இதில் நம்ம கொதிக்கிற பாலில் இதை போட்டுக்கிடுவோம். அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். பாலில் நல்லா முழுங்குற அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போப்பா இதை வந்து மீல் மேக்கரை இந்த பால்லையே நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஊற விட்டு ஆற விடுவோம். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணிக்கிடுவோம். கடாய் வச்சிருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். சட்டி சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிடுவோம். சீரகம் போட்டுக்கிடுவோம். பல்பூண்டுப்பா ஒரு 3 பீஸு பொடியாக நறுக்கிருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். 2 பச்சை மிளகாய் கீரி விட்டுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். வெங்காயத்தை தோலை உரிச்சு 2 நறுக்கி வச்சிருக்கேன். 50 கிராம் வெங்காயம் எடுத்துக்கிடுவோம். இதை வந்து எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்குருவோம். இதை கொஞ்சம் வெங்காயம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1.5 ஸ்பூனு கடலை மாவு போட்டுக்கிடுவோம். கடலை மாவை சேர்த்து வதக்கிக்கிடுவோம். கடலை மாவோடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. மீடியம் சைஸு 2 தக்காளி எடுத்திருக்கேன்ப்பா. இதை நறுக்கி போட்டுக்கிடுவோம். மீடியமான தக்காளி 2 நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இதை வதக்கிக்கிடுவோம். இப்போப்பா தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசால் போட்டுருவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ இதை ஒரு வதக்கிடுவோம். மசால் வாடை பச்சை வாடை போகிற அளவுக்கு லைட்டாக நம்ம வதக்கிக்கிறோம். இப்போப்பா மசாலோடைய பச்சை வாடை போயிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூனு தயிர் சேர்த்துக்குவோம். இதையும் நம்ம வதக்கிக்கிறோம். எல்லாத்தையும் கலந்து வதக்கிக்கிறோம். 3 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போப்பா தயிர் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்பப்பா நல்லா ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டா இருக்கு. நல்லா ஊறிடுச்சுப்பா. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கோம். மீல் மேக்கரை ஜார்ல போட்டுக்கிடுவோம். இப்பப்பா இதை வந்து நம்ம மிக்சியில அடிக்க போறோம். ஆனா நைஸா அடிக்கக்கூடாது, பரபரன்னு அடிக்கணும். உதிரி உதிரியா இருக்கணும், நைஸா இருக்கக்கூடாது. இப்போ இதை வந்து உங்களுக்கு பல்ஸில் வச்சு உங்களுக்கு இதை அடிச்சு கொண்டு வரேன். இப்பப்பா நான் உங்களுக்கு மிக்சியில் இதை அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு ஃபுல்லாக இருந்தனால எனக்கு ஃபுல்லாக அடிக்க முடியல. அதனால் பாதி எடுத்து வச்சுட்டு பாதி அடிச்சிருக்கேன். திருப்பி பாதி போட்டு திருப்பி பாதி அடிச்சிருக்கேன். இந்த இப்படி உதிரி உதிரியாக அப்படி அடிச்சுக்கிடணும். தெரியுதா உங்களுக்கு? உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க. இப்படி அடிச்சுக்கிடணும். வாங்கப்பா இப்போ கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்பப்பா நம்ம வந்து வதக்கி வச்சிருக்கிறோம்ல மசாலு வந்து நம்ம மீல் மேக்கரை இப்போ போட்டுக்கிடுவோம். இப்பப்பா நம்ம மசாலில் வந்து மீல் மேக்கரை போட்டிருக்கோம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குவோம். எல்லாத்தையும் இப்பப்பா நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கு உப்பு. இப்பப்பா நம்ம மீல் மேக்கர் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். மீல் மேக்கர் வேகணும் இல்லையா, அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்பப்பா நம்ம மல்லி இலையை கொஞ்சம் வெட்டி போட்டுக்குவோம். இப்பப்பா எல்லாத்தையும் கிண்டி விட்டாச்சு. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுவோம், மூடி போட்டு. இப்பப்பா 5 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு கிண்டிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். வெந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம். இப்பப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன கடாய் வச்சிருக்கோம். இது சட்டி வந்து நல்லா சூடாகட்டும். சட்டி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஒரு சின்ன ஒரு தாளிப்பு தாளிச்சுக்கிடுவோம்ப்பா. இப்போ ஒரு டீஸ்பூன் ஒரு நெய் விட்டுக்குருவோம். இப்போ நெய் வந்து நல்லா உருகிருச்சு. இது கொஞ்சமா பெருங்காயப்பொடி, இது பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு சின்ன இஞ்சி அதை பொடிசா நறுக்கிருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிடுவோம்.
கொத்தமல்லி இலை கொஞ்சம் பொடியாக நறுக்கியிருக்கேன், இதையும் கொஞ்சம் போட்டுக்குருவோம். இதை அப்படியே ஒரு கலர் கிளறிக்குருவோம், கிண்டி விட்டுக்குருவோம். இப்போ நல்லா இரும்பு கடாயிலோட சூட்டில் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிச்சதை மேக்கர் கீமாவில் கொட்டிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, மீல் மேக்கர் கீமா ரெடி ஆயிருச்சு. அம்மா வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. இது வந்து நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் போடுற சப்பாத்தி இதுலேயும் நம்ம டாப்பிங் வச்சு நீளமாக வச்சுக்கணும். நீளமாக வச்சாதான் அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். ரோல் பண்ண மேதை நம்மளுக்கு சாப்பிட மேதை ஃபுல் இது உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க, இப்படி மடிச்சு இப்படி சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.